Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம நாராயணியம்ம தசகம் 2 ஸ்லோகா 8 கத்துக்கலாம். நிஷ்காமம் நியத ஸ்வ தர்ம சரணம் யத் கர்ம யோகாபிதம் தத்துரேத்ய பலம் யதோ பனிஷத் ஞானோபலப்யம் புனः தத்துவ வெக்த தயா சுதுர்கமதரம் चित्तस्य तस्मात् विभो त्वत् प्रेमात्मक भक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी निष्कामं नियत स्वधर्मचरणं यत्कर्मयोगाभिधं तद्दुरेत्य फलं यदौपनिषद् ज्ञानोपलभ्यं पुनः तत्त्वव्यक्ततया सुदुर्गमतरं चित्तस्य तस्माद् विभो त्वत्प्रेमात्मकभक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी. வாங்க இந்த பியூட்டிஃபுல் நாராயணம் ஸ்லோகத்தை ஒரு சிம்பிள் ஸ்டோரி மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும். Once there was a little boy who always helped others without expecting rewards. He cleaned the temple, helped his friends, obeyed his parents, and prayed to God with love. One day, he asked a wise sage, which is the best way to reach God. The sage smiled and said, "Some people try to understand God through difficult study and deep meditation. Some follow karma yoga by doing good deeds without selfishness and expectation, like cleaning the temple, offering food for hunger, and helping elderly people. But for the most people, the sweetest and easiest way is love, devotion to God." The sage continued, "When you truly love God with a pure heart, your mind becomes more peaceful and happy. That loving devotion is greater than pride, rewards, or difficult knowledge." So the boy understood that doing good without selfishness and loving God sincerely is the best path in life. வாங்க இதோட அர்த்தத்தை கதை மூலமா பார்க்கலாம். ஒரு சிறிய பையன் இருந்தான். அவன் யாரிடம் பரிசு எதிர்பார்க்காமல் நல்ல வேலைகள் செய்தான். கோவிலில் உதவினான், நண்பர்களுக்கு உதவினான், பெற்றோர்கள் பேச்சை கேட்டான். அவன் கடவுளை மிகவும் அன்புடன் நினைத்தான். ஒரு நாள் அவன் ஒரு முனிவரிடம் கேட்டான், "முனிவரே, கடவுளை அடைய சிறந்த வழி எது?" முனிவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், "சிலர் கடினமான வேத அறிவால் கடவுளை அறிய முயற்சிப்பார்கள். சிலர் சுயநலம் இல்லாமல் நல்ல செயல்கள் செய்வார்கள். கோவிலை சுத்தம் செய்வது, பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னம் அளிக்கிறது, முதியோர்களுக்கு உதவுவது, இந்த மாதிரி செயல்கள் செய்வார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் இனிமையானதும் எளிதானதும் கடவுளை உண்மையான அன்புடன் நினைப்பதுதான்." அவர் மேலும் சொன்னார், "கடவுளை தூய மனதுடன் நேசித்தால் மனம் அமைதியாகும், சந்தோஷமாக இருக்கும்." அந்த பையன் புரிந்து கொண்டான். சுயநலம் இல்லாமல் நல்லது செய்வதும் கடவுளை அன்புடன் நினைப்பதும் வாழ்க்கையில் சிறந்த வழி என்று. Dear parents, இந்த வீடியோ உங்க பசங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்ததுன்னா please subscribe to the channel and support us. Thank you for learning with us.